திருமயிலை ஷெலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுடைய வைசாக்க பிரம்மோற்சவத்தை அனுபவிச்சுட்டு வரோம். 4ஆம் திருநாள் இரவு பெருமாள் உபயநாச்சியாரோட சந்திரப்பிரபையில எழுந்துருளல். சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையானோட தயை மேல அருளி செய்த தயாசதகத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதுல அஹமஸ்மிய பராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ச குணேஷு சார்வபூமி விதுஷி ஸ்திதி மீதிருஷீம் ஸ்வயம் மாம் ரிஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் நான் ஒரு ராஜா அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு ராஜா? அதாவது பாவங்கள்லாம் ஒரு நாடாச்சுன்னா அதோடைய சக்கரவர்த்தியா நான் இருக்கேன். நீ ஒரு ராணி. எதுக்கு? பெருமாளுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்குன்னா அதுல தயாதேவி தான் ராணியா இருக்காங்களாம். தயாதேவி இந்த ராஜ்யத்தை நீங்க ஜெயிச்சு உங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்காக ஒரு சரணாகதியை பண்றாரு. இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அபராத சக்கரவர்த்தின்னு அவரை சொல்றாரு அப்படிங்கிறது அவரோட நைஷான சந்தானமா இருந்தாலுமே அவர் இதை நமக்காக சொல்றாரு. நம்ம பெருமாள் கிட்ட போயிட்டு நம்மளுடைய தோஷங்களை சொல்லணும், அவருடைய குணங்களை பாடணும். ஏன்னா ஒருத்தர் செஞ்ச தப்புல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதோடைய முதல் ஸ்டெப் அக்னாலஜ்மெண்ட். அவங்க இது வரைக்கும் பண்ணது தப்பு அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா தானே வெளியே வர முடியும். அதனால சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்து வழியா நம்ம இது நாள் பண்ண பாவங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு அதிலேருந்து வெளியே வந்து அந்த பாவங்களை திருப்பி பண்ணாம பெருமாளுடைய குண அனுபவங்களையே பண்ணிக்கிட்டு அவரோட திருவடி ஆசிரியச்சு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. யதிராஜோ விஜயதே.